தமிழக முதல்வர் ட்வீட் பண்ணிருக்காரு. எப்படிங்க? தமிழக முதல்வர் ட்வீட் பண்ணிருக்காரு. அதுல வந்து இடி ஐடி மாதிரி சென்சாரையும் வந்து சென்சார் போர்டையும் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி அப்போ பராசக்தி படம் ரிலீஸ் ஆனது முதலமைச்சருக்கு தெரியாதா? பராசக்தி எப்படி சென்சார் போர்டு ரிலீஸ் பண்ணாங்க? இல்ல எப்படி, அதாவது இடி ஐடி சென்சார் போர்டு அப்படின்னு சொல்லி ஆயத்தை எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பராசக்தி மட்டும் எப்படி ரிலீஸ் பண்ணிச்சு? பராசக்தி யாருடைய படம்? அதுக்கே வந்து வசனங்கள் எல்லாம் கட் பண்ணிட்டு கொடுத்திருக்காங்க. எப்படி ரிலீஸ் ஆச்சு அது மட்டும் சொல்ல முடியல. காஷ்மீர் ஃபைல்ஸ் ஒரு அது நான் படம் பார்க்கல, நீங்க பாத்திருக்கீங்களா? அது சென்சார் போர்டு அவங்களுடைய ரூல்ஸ் இருக்கும். அது இல்ல காஷ்மீர் ஃபைல்ஸ் போன்ற படங்கள் எளிதா வெளியாகுது. ஆனா இப்போ உண்மையான இன்சிடென்ட் வச்சு எடுக்கக்கூடிய படங்களுக்கு இவ்வளவு தடை. அதாவது உண்மையான இன்சிடென்ட் என்ன இன்சிடென்ட் நீங்க சொல்ல முடியுமா? அண்ணாவோட பேசிய வசனங்கள் அதுல வந்து மியூட் செய்யப்படுது. ஏன் அண்ணா பார்த்தா என்ன பயம்? அப்படி அண்ணாவை பார்த்து யாரும் பயப்படலையே. அண்ணாவெல்லாம் நாங்க போட்டு ஜனநாயகன் படத்துக்காக ஜனநாயகன் படத்துக்காக செய்யப்பட்ட திரையரங்கள் ஒரு சில திரையரங்களுக்கு இன்னைக்கு பராசக்தி படத்தை கொடுக்கறதுக்கு ரெட் ஜெயிண்ட் வந்து மறுப்பு தெரிவிச்சதா அது எனக்கு தெரியாது. அது நீங்க ரெட் ஜெயிண்ட் தான் கேட்கணும். இல்ல மாநில அரசினுடைய அழுத்தத்தின் காரணமாக நடந்திருக்கு. இல்ல அது எங்களுக்கு நீ அது ரெட் ஜெயின் மூவிட்ட போய் கேட்க. செயல் தலைவர் 2 நாள் இருக்கிறாரு. என்ன சார் திட்டம்? ஒரு நிமிஷம். செயல் தலைவர் 2 நாள் கோயம்புத்தூர்ல இருக்காரு. என்ன சார் திட்டம்? தேர்தலை நோக்கி ஒரு முக்கியத்துவமானதா இருக்குமா? இல்ல அதாவது அவர் முதலாக ஏற்கனவே சென்னைக்கு வந்துட்டு போயிட்டாங்க. நிகழ்ச்சிங்கிறது இப்பதான் தமிழ்நாட்டுல முதல் இப்ப நிகழ்ச்சி எங்களுக்கு அடுத்தால தேசிய எங்களுக்கு நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்துருக்கிறோம். பாஜக பார்வை கொங்கு மண்டலத்தை நோக்கிய சார் எப்படிங்க? மையக்குழு கூட்டம், பாஜக மையக்குழு கூட்டம் கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தை அதிகமா டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்மை காலமாகவே. இதுல என்ன அதிக இடங்களை அறுவடை செய்யுங்க? கொங்கு மண்டலத்தை மட்டும் டார்கெட் பண்ணல, தமிழ்நாடு முழுவதும் டார்கெட். தமிழகம் முழுவதும் டார்கெட் பண்ணாலும் கொங்கு மண்டலத்தில் அதிக அக்கறை செலுத்துவதற்கான காரணம் 10 நாள்ல 4-5 தடவை கோயம்புத்தூர் மட்டும் தான் வந்துருக்கீங்க. தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் அதிகமா போல. கொங்கு மண்டலத்துக்கு அதிகமா வந்தது தப்பாங்க. அதிக இடங்கள் கொங்கு மண்டலத்தில் அதிகமா நீங்க எல்லாம் இருக்கிறீங்கனால தான்.